சிலருக்கு உடல்ல ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனே போய் டாக்டரை பார்த்துருவாங்க. இதே மன சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன், டாக்டர் பார்க்க போகவே மாட்டாங்க. போனால் தன்னை மற்றவங்க பைத்தியம் நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம். இதுக்காக வேண்டியே ஏதாவது மனசில் ஒரு பிரச்சனை வந்தால் உள்ளுக்குள்ளேயே வச்சு 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 அது கடைசி ரொம்ப முத்துனதுக்கு பிறகு சீரியஸான கண்டிச்சு டாக்டர் பார்க்குறோம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது படிக்காதவங்க மட்டும் இல்லை, படித்தவங்ககிட்ட இந்த பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் இந்த மனநல மருத்துவர்களையோ ஒரு சைக்காலஜிஸ்டே சைக்காட்டிஸ்டே பார்த்தா பைத்தியங்க தான் பார்ப்பாங்க, மனநல சரியில்லாம பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தப்பான இடத்துல இருக்கிறாங்க. மனநல சரியில்லாம மட்டும் எங்கிட்ட வர்றதில்ல, மனசு சரியில்லாமலும் வர்றாங்க. மனசுக்கு ஒரு அமைதி வேணும், ஏதோ பிரச்சனைக்கு ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க, அதுக்கு ஒரு தீர்வு வேணும், ஒரு சந்தோஷம் வேணும், ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும். இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன் கல்யாணத்துக்கு கூட சரியான வரன் கிடைக்குதா, அந்த பெண் சரியான பெண் தான் அப்படி கேரக்டர் வைஸாக பார்க்க கூட இப்போ நிறைய பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு அட்வைஸ், கல்யாணத்துக்கு பிறகு அட்வைஸ், இப்போ நிறைய விஷயங்கள் இந்த கவுன்சிலிங் நிறைய வளர்ந்துருச்சு. இந்த நவீன யோக காலத்திலையும் சைக்காலஜிஸ்ட் பார்த்தா தன்னை பைத்தியம் நம்புற ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி ஒரு உடலுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் ஒரு டாக்டரை பார்க்குறீங்களோ, ஜென்ரல் மெடிசன் பார்க்குறீங்களோ, அதே மாதிரி மனசுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட் சைக்காட்டிஸ்ட் பாருங்கள். மற்றவங்க என்னென்ன பண்ணிச்சு வாழாங்க, தனக்காக வாழ ஆரம்பிங்க.